டிஜிட்டல் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த அப்புசாமி, கிரியேட்டிவிட்டியின் உச்சம் தொட்ட தமிழன், உலகம் போற்றும் திருவள்ளுவரை போர்வையில் வரவைத்த சிற்பி, முதலமைச்சர் பார்வைக்கு செல்ல இருக்கும் கன்னியாகுமரி பொக்கிஷம். தமிழ் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் திருக்குறளை எழுதிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஐயா அவர்கள் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களால் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி நிறுவப்பட்டது. 25 ஆண்டுகள் நிறைவுற்றதைத் தொடர்ந்து வெள்ளிவிழா கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் விதமாக திருவள்ளுவர் ஐயா அவர்களின் திருவுருவ சிலை தற்காடு வடிவத்தில் உருவாக்கினார். இதனை முன்னாள் முதல்வர் ஐயா அவர்களை நினைவு கூறும் பொருட்டும் திருவள்ளுவர் ஐயாவை பெருமைப்படுத்தும் விதமாகவும் உருவாக்கியுள்ளோம். இதனை தற்போதைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நேரில் வழங்க ஆவலாக உள்ளோம். நன்றி. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் கைத்தறி துணி வடிவமைப்பாளராக பணியாற்றுபவர் அப்புசாமி. இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், தல டோனி உருவத்தை போர்வையாக நெய்து பிரபலமானவர். இது போன்று பல பிரபலங்களை போர்வைகளாக உற்பத்தி செய்து வருகிறார். அந்த வகையில் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைத்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை சிறப்பிக்கும் வகையில் திருவள்ளுவரின் உருவத்தை கணினியில் வடிவமைத்துள்ளார். அத்தோடு அதனை போர்வையாக உருவாக்கி அசத்தியிருக்கிறார். மெய்சிலிருக்க வைக்கும் இவரின் வடிவமைப்பு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏறக்குறைய 1/2 கிலோ எடையளவில் 77 அங்குல நீளம் மற்றும் 28 அங்குல அகலத்தில் அவர் இந்த போர்வையை தத்துரூபமாக வடிவமைத்து உருவாக்கியுள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது இணையதளத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் அவர் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு இதனை அனுப்பி வைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ பாலா ஏஞ்சலின்ல நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில். ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்துல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போகமானல நல்லா வாங்கிட்டு நாங்கள் லட்சத்தில் வாங்குறோம்னு சொல்லிட்டீங்க. அதுதான் யூடியூப் தமிழ்லாம் வரும் எல்லாத்துலையும். இப்போ என்ன வாங்கலன்னு வேற சொல்லுவீங்களா நீங்க? அண்ணா லட்சத்தில் வாங்கலண்ணே, அடுத்து வேலை கிடைக்குமா அச்சத்தில் தான் ஒரு ஆங்கர் வாங்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே, ஆக்சுவலாக பரவாயில்லண்ணே, ரொம்ப வசதியாக போச்சு. எங்கள் சம்பளத்தில் ஏற்றி விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்வேஸ் லவ் யூ. ஏன்னா வந்ததுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டே நீ கூட என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்ததுலேருந்து பெட்ரோல் பங்கில் 0 பார்க்குற மாதிரி உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே, சீரியஸாக செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு மை மேக்கப் மேன். தேங்க்யூ கணபதி அண்ணா. என்னண்ணா ஏதோ நல்லதா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா தமிழ்நாட்டு நாயகன்னு சொல்றாரு. ஓகே, நன்றி நன்றி. சூப்பர்ண்ணே. கண்டிப்பா அமரன் வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நீங்க மட்டும் ஜெயிக்கிறது இல்லாம நம்மளுக்கு கூட இருக்கவங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விழாக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்மளுடைய கோலிவுட் பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் நடக்காங்க. எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷன்ல இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண 4500 ரூபாய் கிடைக்கும். இப்ப பாலா ஏஞ்சலின்ல நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில. ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்துல தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பெல்லாம் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனா எங்க மாமனார் என்ன சொன்னாருன்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வே பண்றதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாக்கு மனோர் மாமாக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில அவங்க தான் எனக்கு தைரியமா சப்போர்ட் பண்ணது. போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்றான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்றா பாத்துக்கலான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 43 வயசுல எங்க மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ அவர் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டாரு. ஏன்னா அவருக்கு 2 பொண்ணு, அந்த 2 பொண்ணுங்களை பாத்துக்கணும். அந்த டைம் தான் எங்க அப்பா இறந்துருந்தாங்க. அப்போ என் அக்காவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இவங்களை பாத்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டாரு. அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணாரு. என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், ஒரு வேலைக்கு போடா, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிடா, படிச்சிருக்கீங்கன்னு சொல்லாம உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமனாருங்கிறது காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி சொல்லணும்னா, தான் வெற்றிக்கு மட்டும் இல்லாம மற்றவங்க வெற்றிக்கும் கை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. பழகும் போது சாதாரணம், என்ன மாதிரி பல பேருக்கு உதாரணம். சார் அவன் எழுதுறதையாவது படிச்சு முடிச்சிருக்கோம் சார். ஏன் சார்? தேங்க்யூ.